Hey fam, welcome back to the Ren Star. सो वी आर बैक अगेन विद अनदर वीडियो एंड आज हम कवर करने वाले हैं मूवी ड्रैगन जो अभी रिसेंटली आई है एंड बहुत सही स्टोरी है। एक स्टूडियस Yeah. जो बच्चा है स्टूडेंट के ऊपर है। ही इज़ अ गोल्ड मेडलिस्ट इन द मूवी, ऐसा दिखाया है। एंड फिर वो प्यार व्यार का चक्कर एंड सारी चीज़ें होंगी। तो कुछ यस चेंज हो जाता है वो बन जाता है dragon. यस एंड But it's interesting. It is starring our male वन एंड lead ओनली Pradeep. यस प्रदीप जो Yes. ड्रैगन का रोल प्ले कर रहा है, तो मज़ा आएगा। लेट्स बिगिन You know, और एक देखते हैं। interesting चीज क्या है the story. It is like the screenplay and the story. Like the Hmm. screenplay is written by Ashwath, but the story is written by Pradeep and एंड साथ Ashwath में together. यस यस यस, तो Yeah. मजा आएगा। लेट्स बिगिन और देखते हैं इसका इंट्रो कैसा है। In 12th standard board exam, let's welcome on stage our student D. Raghavan to receive gold medal for securing centum in computer science. कंप्यूटर साइंस में गोल्ड मेडल। सबटाइटल्स ऑन कर लेना। Confession time. என்ன நடக்குதோ அதை அப்படியே அச்சு பிடிச்சிடாம சொல்கிறேன். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். Okay, bye Monica. I'll see you. அஞ்சனா Huh? Hi Raghavan. கம்ப்யூட்டர் சயின்ஸில் கோல்டு மெடல். Super. ஏஜிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜில் சீட் கிடச்சிருக்கு. Wow. யூஎஸில் மாஸ்டர்ஸ் பண்ணலான்னு இருக்கு. கலக்கிற அங்கேயே அப்படி வேலை பார்த்து க்ரீன் கார்டு வாங்கி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடலான்னு இருக்கேன். பாரா கல்யாணம் பண்ணிட்டு மறந்துடாதடா. மறக்கிறதா? உன்னை தான் கல்யாணமே பண்ணிக்கலான்னு இருக்கேன். ओ भाई ओ शिट। Confess करने का तरीका बड़ा casual है. இப்போத்துலேருந்து இல்லை, 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து கோல்டு மெடல் வாங்கிட்டு உனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சேன். பண்ணிட்டேன். See, ராகவன் நமக்கு இது செட் ஆகாது. क्यों? என்கிட்ட என்ன இல்லை? என் லுக்ஸா? சிரி அதெல்லாம் இல்லை. வேணா விட்டுரு. இல்லை, எனக்கு தெரிஞ்ச அவனை சொல்லு. ராகவன் நீ ரொம்ப நல்ல பையன். பட் ராம்போ உனக்கு என்ன மாதிரி? எனக்கு ராம்போ தான் பிடிச்சிருக்கு. எனக்கா? எனக்கு பிளாண்ட் ஹேர் தான் பிடிக்கும். நிஜமாவே சொல்றேன். அஞ்சனா, அவன் 3 சப்ஜெக்ட்ல ஃபெயில். ஸ்கூல் பொறுத்த தம்ம டிபான்ஸ்டா. टिपिकल गर्ल भाई, रेड फ्लैग पसंद है। எனக்கு பேட் பாய் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் காலேஜ் போகும்போது தான் ரொம்ப கெட்டா இருக்கும்ல. I'm sorry Raghavan. I'm sure you'll have a successful future. गलत सीन भाई। रेड फ्लैग के जमाने में ग्रीन फ्लैग। ஊரில் என்ன பொண்ணா இல்லை, அதான் காலேஜ் போகிறோம்ல, அங்கே பார்த்துக்கலாம். ஏன் அன்பு, இந்த நல்லா படித்தா நல்ல பையனாக இருந்தா பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் பச்சை பொய் இல்லை. Oh, let's go. It will be fun to watch. கெத்தா போகிற ஃபயரான ஒரு பேரோட अभी मजा आएगा भाई। ஒரு பேரில் என்னடா ஃபயர் இருக்கு? ஏண்டா, அந்த ரமேஷ் பூபாலசாமி ராம்போட சுற்றிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பேர் இருக்காதடா? இரு 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 ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். We need to make a plan. Let's go. டி ராகவன் இது Oh, अच्छा इसी नाम से बन गया ड्रैगन। அதே மாதிரி உன் பேர்ல இருந்து தூக்கிட்டு அங்க ஒரு ஓ போட்டினா கொய்யா நீ பயரா. I like the intro, dude. D. Raghavan said, "Dragon." Okay, now we are in 2020 AGS. என்னடா கிளமா? ஏன்பா மாஸ்டர்
என்னடா செல்லக்குட்டி, லைஃப்ல ஃபியூச்சரிஸ்டிக்கா திங்க் பண்ணல. 10 இயர்ஸ் டவுன் த லைன் எல்லாமே ஏஐ தானே. ஏதோ சொல்ற. சரி, வீக்கெண்ட் சென்னை வந்துருல, நம்ம புது வீட்டுக்கு பெயிண்டிங் ஓகேடா, ஓகேடா செல்லக்குட்டி. ஓகே, லவ் யூ. அம்மா. ஹாய், ஐம் காயத்ரி, ஐடி டிபார்ட்மெண்ட். நானும் ஐடி தான். ஹாய் ஹாய் வெற்றி, ஐடி டிபார்ட்மெண்ட். ஹாய். ஹாய், மதிக்கவே இல்லை அந்த பொண்ணு. ஹாய். Now I request our principal, Mr. Mailvaganan sir, to address the gathering. AGS is a donation-free college. 12th கஷ்டப்பட்டு உழைச்சு 95% எடுத்தவங்களுக்கு தான் இந்த காலேஜில் சீட். You scored 96 na? கஷ்டப்பட்டு I think 96 right. 95% ஸ்கோர் பண்ணி இந்த சீட்டில் உட்காந்துருக்க உங்கள் எல்லாருக்கும் யூஸ்வலாக காலேஜஸில் பசங்க பொண்ணு பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த காலேஜில் அப்படி இல்லை. நீங்கள் பேசலாம், பழகலாம், ஏன் லவ் கூட பண்ணலாம். College is not just a place to build your career. It is also a place to build your friendship and healthy relationship. Coming to the point, usually Freshers Day அன்னைக்கு காலேஜை விட்டு வெளியே போன சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்டை பற்றி தான் பேசுவாங்க. Because that is an inspiring story. But I'm not going to do that. I'm going to talk about one of the biggest failure who passed out of this college. You know why? Why? அவன் கதையை நீங்கள் கேட்டிங்கன்னா அவனை மாதிரி எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு. He's talking about Dragon, right? 96% देखा 96 आए थे. 48 அரியரோட வெளியே போன அந்த ஃபெயிலியரோட பேரு T Raghavan. बीटेक 2014 से 18. Dragon lives here. Nice. எப்படி இருக்கு? He started smoking and all, huh? டாட்டூ கேட்ட. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீ எப்போ என் பேரை டாட்டூ போட போற? போடுறாங்க. ஏன்? நாளை பின்ன உன்னை கைட்டி விட்டு வேற பொண்ணுகிட்ட போயிட்டா எவன் உட்காந்து அழிச்சு நிற்குது. என்ன கழிச்சு விடுறியா நீ? கழிச்சு விடுறியா நீ? இல்ல. என்ன கழிச்சு விடுறியா நீ? கழிச்சு விடுறியா? கழிச்சு விட்ட சாவடிச்சிருவேன். भाई क्या से क्या बन गया भाई. பாம்பே மச்சான், வெளி காலேஜ் பசங்க நம்ம பொண்ணுகளை கலாச்சாரடா. ஏன்னு கேட்டு நம்ம அன்பை போட்டு வெளிக்கிறாங்கடா. நீ லவ் பண்ணுங்க வாடா. ராகவன் போகாதடா. ஆல்ரெடி மேலே நிறைய கேசஸ் இருக்கு. இன்னொரு வாட்டி மாட்டினேன், பிரின்சிபல் கண்டிப்பாக சஸ்பெண்ட் பண்ணிடுவார் உன்னை. அவங்கள அம்மையிரு. உனக்கு தான் தெரியும்ல, எனக்கு பசங்க தான் முக்கியம். Instincts. Ole. Yalla. Yeah. Oi. Oi, 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 oi.
வச்சுடா. भागोवे எடுத்துக்கோ. फुल बसड़ भाई. अरे कैफेटेरिया नहीं आने का. Oh no. Oof. नहीं नहीं. Fundamental parts of the digital logic is expression and synthesis. கல்ச்சரல் ஸ்டெப் கூட படிப்பேன். Oh no. Uh-oh. Oh no. ये तो it's too much भाई. கிளாஸ் டைமில் என்ன பண்ணுறீங்க? எல்லாம் கிளாஸ் போங்க. ஏய், உன்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டேன்ல, வீட்டுக்கு போ. சரி. சார் நாங்களும் தானே சார் சண்டை போட்டோம். அதுதான் சார் எங்களுக்கு வார்னிங், அவனுக்கு மட்டும் சஸ்பென்ஷனு. ஐ ஹவ் given him enough warnings. சரி, என்னை கேள்வி கேட்குறியே, உனக்கு அட்டனன்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு? 70 சார். அவனுக்கு 2% இருக்கு. அவனை காலேஜில் விட்டா கிளாஸில் வந்து கிளிக்க போகிறானா? அவன் ஹாஸ்டலில் சுற்றிட்டு தெரிவான். அந்த ஹாஸ்டலில் அப்படி என்ன தான் பண்ணுவேன்? சார் 43 அரியர்ஸ் இருக்கு சார். அவன் ஹாஸ்டல் டெய்லி படிச்சுட்டு இருக்கான் சார். கிழிச்சான். சார் ஃபைனல் செமஸ்டரில் எல்லா பேப்பரையும் கிளியர் பண்ணுறதுல தான் இவர் ஃப்யூச்சரே இருக்குது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் சார், ப்ளீஸ். But actually में he is like कि मुझे फर्क ही नहीं पड़ता. I don't want to spoil his future. I'll give him one chance. அவன் சஸ்பென்ஷன் தூக்கிறேன். பட் வித் ஒன் கண்டிஷன். அடுத்த 3 மாதம் நீ எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணணும் வித் 100% அட்டண்டன்ஸ். நீ ஒரு கிளாஸை கட் பண்ணால் கூட உன் ஹால் டிக்கெட்டை கட் பண்ணிடுவேன். இதுக்கு நீ ஓகேனா? சார் இந்த 43ஓட 5 சேர்த்தா எவ்வளோ அன்பு? 48 மச்சான். போ, இந்த இன்ஜினியரிங் ஹிஸ்ட்ரியிலே 48 பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்லைல்ல. சரி, ஆளா நானே இருந்துட்டு போகிறேன். நீங்கள் சொல்கிற கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு படித்து இந்த வீணா போன டிகிரியை வச்சு நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. உங்கள் டிகிரியை நீங்களே வச்சுக்கோங்க. மயிறு ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் ஃபெயிலியர் நோக்கி நடந்து போனதை என் கண்ணால் பார்த்தேன். மை டியர் ஸ்டூடெண்ட், டிகிரி உங்கள் வாழ்க்கையோட அஸ்திவாரம். அதை ஒழுங்காக படித்து வாங்கினீங்கன்னா உங்கள் ஃபியூச்சர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இவனை மாதிரி ஓவர ஆட்டம் போட்டிங்கன்னா காலேஜுக்குள்ளே உங்கள் லைஃப் ரொம்ப கெத்தாக இருக்கும். ஆனால் அந்த காம்பவுண்டை தாண்டினா ஒரு நாய் கூட உங்களை மதிக்காது. The choice is yours. Welcome to the AGS Engineering College. If you don't mind, இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு அதான் வேலையா? அவர் நான் அமெரிக்காவில் இருப்பார், எங்கேயாவது ரோட்டில் பொறுக்கிட்டு இருப்பான். You got a job? போதும்பா. But what kind of job? मतलब कहाँ पे? போதுமா சாப்பிடுற. ஒழுங்கா சாப்பிட்டா தானே நல்ல வேலைக்கு போக முடியும். ஏற்கனவே எலும்பு தோலுமா இருக்க. Okay, some I think IT company maybe. மண்டை இப்படி குதறி வச்சிருக்கே, ஆஃபீஸில் இதெல்லாம் கேட்க மாட்டாங்களாடா? ஆமாம், சம்பளம் என்ன மண்டைக்கா தராங்க, உள்ளே இருக்கிற மூளைக்கு தராங்க. தராங்க தராங்க. கொடுமா. பா என்னப்பா?
இந்த டிகிரி சர்டிஃபிகேட்டு இப்போதுக்கு பது டேய் நம்ம குடும்பத்திலேயே கஷ்டப்பட்டு படித்து டிகிரி வாங்கின ஆளு நீதான். ஆனால் பாரு அந்த ஃப்ரேம் காலியாகவே இருக்கு. நீ எப்போ டிகிரியை கொடுப்பா அதை மாட்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காரு. ஆனால் நீ தான் கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறடா. எத்தனை தடவை ओ घर पे दिखाई भी नहीं, बताया भी नहीं, मतलब ओ பா இப்போ என் சம்பளம் எவ்வளோ? 20,000 பிடிப்பு போக 18,000. என் டேலண்ட்டுக்கு இப்போ நான் கம்பெனி மாறினேன்னா என்னோட சேலரி 30,000 ருபீஸ். ஐயோ உடனே மாறிடுப்பா. இப்படி அதிக சம்பளம் கொடுக்குறான்னு ஓடிடக்கூடாதுன்னா கம்பெனிக்காரன் என்ன பண்ணுறான், நைஸாக கேம்பஸ் இன்டர்வியூன்ற பேரில் காலேஜுக்குள்ளே வந்து கம்மி சம்பளத்தில் நம்மளை லாக் பண்ணி 2 வருஷம் அக்ரிமெண்ட்டையும் போட்டு டிகிரி சர்டிஃபிகேட்டையும் பிடிங்கி வச்சிடறான். நாமளும் ஐயோ கேம்பஸ் இன்டர்வியூவில் பிளேஸ் ஆன கெட்டு नाइस स्टोरी. हाँ ரொம்ப மோசமானவனுங்கப்பா. ராகவா அந்த மோட்டர் சீட்டை கொஞ்சம் போட்டு போப்பா. ஓகே ஓனர். 20 வருஷமா கூட இருந்துட்டு திருப்பி திருப்பி ஓனர்னே கூட்டிட்டு இருக்க நீ. பழகிடுச்சு ஓனர். மறக்காம எடுத்துக்கோங்க. ஹெல்மெட் போட்டுக்கோப்பா. ஓகேப்பா ஓகேப்பா. Okay, that was it for the first part. But what an intro भाई, what an intro. मैं इतने टाइम बाद कोई Yes. ऐसा intro देख रहा हूँ जिसमें I am too much hooked and like I want to see the मतलब rest of the इंट्रोडक्शन movie right alone was now. very different कि बहुत मतलब different, एक अनाउंसमेंट ही कर दिया हमारे मेन It's कैरेक्टर a की. हाँ transformation guys, and it's a transition from D-Rag1 to Dragon, and ये transition intro भाई, जो ट्रांसफॉर्मेशन इंट्रो कह लो, ट्रांजिशन इंट्रो कह लो, कुछ भी कह लो, बहुत ही तकड़ा था भाई. आई लव्ड इट. D-Rag1 से ड्रैगन तक का जो अभी है, जो चल रहा है इंट्रो बहुत मज़ा आया. आगे कैसे प्रोसीड करेगी स्टोरी, वी वुड लव टू वॉच इट, एंड हम साथ में देखेंगे डेफिनेटली. एंड अगर आपको ये पार्ट देखने मज़ा आया तो इस वीडियो को Make sure you give us a thumbs up and subscribe to this channel जिससे नई वीडियोस आए आपको पता लग जाए. यस. And you can also follow us on Instagram, link in the description. एंड And गाइज just एक चीज़ बिफोर एंडिंग में एक चीज़ बताना चाहूँगा. आई नो वी नो कि हमने बहुत सारी ऐसे, जैसे अगर हमने कोई मूवी स्टार्ट करी तो वी यू नो वी वर अनएबल टू have कंप्लीट to इट. drop it Yes, because because of of the copyright issues. yeah, copyright issues. बहुत सारी चीज़ें चल रही थी फ्रॉम पास्ट डेज. तो कुछ चीज़ें ऐसी थी हमारे हाथ में नहीं थी, कुछ चीज़ें हम कर नहीं पाए, एंड वी मतलब हम चाहते थे बट हम नहीं कर पाए. तो हो नहीं, होपफुली yeah. फिंगर्स क्रॉस इसके साथ ऐसा कोई सीन ना हो एंड हम इस मूवी को पूरा कवर करें और विद इन 3 days इस मूवी को हम पूरा कर दें. ये मेरा टारगेट है, ताकि जल्दी से जल्दी नेक्स्ट पे हम आए और लोगों को ऐसे डिसअपॉइंटमेंट कम हो. हमें भी होती है बट हमारे हाथ बंधे होते हैं, कुछ नहीं कर सकते. एंड यस पायल, now you Let's can say. do that. And you can follow us on Instagram, link is in description. And just remember one thing, you have to grind to shine. Take care. Take Bye-bye. care. Bye bye.